அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக நள்ளிரவில் பெய்த கனமழையால் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வீடுகளுக்குள் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்பு நடக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் இந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிற நிலையில் பொதுமக்களை மீட்கும் பணி எந்த அளவிற்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில், அந்த சாலையினுடைய இடது மற்றும் வலது பக்கம் பல்வேறு பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை பார்த்தோம். நேற்று அதிக அளவு கனமழை புதுவை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் அதிக அளவு கனமழை. அதே போல பெஞ்சல் புயலினுடைய தாக்கமும் இங்குதான் அதிகமாக இருந்திருக்கிறது. அதனுடைய மையப்பகுதி புதுச்சேரியை ஒட்டிதான் கரையை கடக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய தாக்கம் சூறை காற்றும் தொடர்ந்து கனமழையும் அதிதீவிர கனமழையாக இங்கு பெய்திருக்கிறது. 46 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பகுதியிலே பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்த அளவிற்கு ஒரே நேரத்தில் இவ்வளவு மழை பெய்திருக்கிறது என்பது பார்த்திருக்கோம். நேற்று மாலை வரை அவ்வளவாக புதுவையில மழை இல்லை. அதற்கு பிறகுதான் மழை தொடங்கி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில இந்த அளவிற்கு மழை பெய்ததன் காரணமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தளவுல இந்த தமிழக எல்லை பகுதி இது. புதுவை அந்த சாலையினுடைய வலதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி சின்ன கோட்டக்குப்பம் என்ற பகுதிக்கு தமிழக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எல்லைக்குட்பட்ட இந்த பகுதி. இந்த பகுதியில 4 குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது. ஜமீத் நகர், அமிர்தா கார்டன், தௌலத் நகர், பர்கத் நகர் உள்ளிட்ட இந்த பகுதிகள் குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது. இங்கெல்லாம் 100க்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான இந்த வீடுகள் எல்லாம் இங்க இருக்கிறது. இதுல ஒவ்வொரு வீடுகளிலும் தரைதளங்கள்ல வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கிறது. இங்கு ஒரு 2 அடியிலிருந்து தொடங்கி 4 அடி 5 அடி வரை தொடர்ந்து செல்ல செல்ல அந்த அளவிற்கான ஆழம் இருப்பதாகவும் தண்ணீர் அந்த அளவுக்கு சூழ்ந்து இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதே போல நிறைய வாகனங்கள் அங்கங்கே மூழ்கி இருக்கிறது. அதாவது நள்ளிரவு ஒரு 12 மணி அளவில் தான் இந்த மெல்ல மெல்ல இந்த நீர் மேலே ஏறியதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய வெள்ளவாரி வாய்க்கால் ஒன்று செல்கிறது சின்ன கோட்டக்குப்பம் வழியாக. அந்த வெள்ளவாரி வாய்க்கால்ல உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த வெள்ள நீர் முழுவதுமாக இந்த குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்திருக்கிறது. அதே நேரத்துல கனமழையும் சூறை காற்றும் வீசியதனால வீடுகளில் இருந்து அவர்கள் வெளியில் வர முடியாத ஒரு நிலையும் இருந்திருக்கிறது. மேல் தளங்கள்ல முதல் தளங்கள் இருக்கக்கூடிய, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல தரைதளங்களில் இருந்தவர்கள் முதல் தளங்களில் இருக்கக்கூடிய அந்த வீடுகள்ல தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தளமே கட்டப்பட்ட அந்த வீடுகள்ல மேல் தளத்தில் சொட்ட மழையில விடிய விடிய நனைந்து கொண்டே அவர்கள் நின்றிருக்கிறார்கள். சூறை காற்றிலும் மழையிலும் அவர்கள் பலரும் நனைந்து கொண்டே குழந்தைகளை வைத்துக் கொண்டு நின்றிருக்கிறார்கள். அருகில் இருந்த வீடுகளில் இருந்தவர்களும் கூட மழை நீரில் இறங்கி அவர்களை காப்பாற்றி அருகில் இருக்கக்கூடிய வீடுகள்ல அவர்கள் தஞ்சமடைவதற்கான உதவிகளும் கூட செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார்கள். பலரது வீடுகளிலும் முதியவர்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். எனவே தற்பொழுதுதான் மீனவர் படகுகள் மூலமாக அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விடிந்த பிறகுதான் இந்த அளவிற்கான பாதிப்பு இந்த இடங்கள்ல இவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது என்று அதிகாரிகளுக்கும் தெரிய தற்பொழுது காவல்துறையினரும் வந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுல உடல்நலம் முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குழந்தைகள், முதியவர்கள் என அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான போதுமான படகுகள் இல்லை. ஒரு சில படகுகள், மீனவர் படகுகள் மட்டும் உடனடியாக கொண்டு இந்த பகுதியில மீட்பு நடவடிக்கைகள்ல அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மீட்பு பணியின் பொழுது முதியவர்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முன்னுரிமை அளித்து, அதே போன்று அதிகமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்களை முன்னுரிமை அளித்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் பலரும் இறங்கி இந்த மீட்பு பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஆங்காங்கே நீரில் மூழ்கி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி புதுச்சேரிக்கு அருகிலேயே, அதாவது புதுச்சேரி பகுதிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய தமிழக எல்லைக்குட்பட்ட பகுதி. எனவே தமிழக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறை என தமிழக அரசுடைய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எல்லாமே இங்க வரவழைக்கப்பட்டு இந்த மீட்பு பணிகளுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். போதுமான மீட்பு உபகரணங்கள், இன்னும் போதுமான படகுகள் எல்லாமே வரவைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் பயன்படுத்தக்கூடிய அந்த படகுகளையும், அதே போன்று இந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், காவல்துறையில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகவும் இங்க வரவழைக்கப்பட்ட அந்த மீட்பு குழுவினரை வரவழைத்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக
திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மீனவர் படகுகளை வரவழைத்து தன்னார்வலர்கள் மூலமாக இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்கிறார்கள். பலரும் மழை வெள்ளங்கள்ல சிக்கிக் கொண்டிருந்த குடியிருப்புகளை சூழ்ந்திருந்த வெள்ள நீர்ல அந்த வீடுகளில் தஞ்சமடைந்தவர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள், வருகிறார்கள், அவர்களை அழைத்து வருகிறார்கள். இல்ல முதியவர்களும் கூட இந்த மீட்டு கொண்டு வரக்கூடியவர்கள் முதியவர்களும் குழந்தைகளும் கூட இருக்கிறார்கள். இது போன்ற பல வீடுகளிலும் இது போன்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறது. நீண்ட தூரம் இங்கிருந்து நீண்ட தூரத்திற்கு வெள்ள நீர் இன்னும் சூழ்ந்திருக்கிறது. அதே போன்று மீட்டு கொண்டு வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவைகளை வழங்குவதற்காக தன்னார்வலர்களும் இங்க வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல வீடுகள் இதே போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. இன்னும் தற்பொழுது ஒரு 6 மீனவ படகுகள் வரை இந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. இன்னும் கூடுதலாக மீனவ படகுகளையும் அதே போன்று இன்னும் மீட்பு குழுவினரை கூடுதலாக வரவழைத்திருப்பதாகவும் கூறுகின்றனர். அதே போல புதுச்சேரி பகுதிகளிலும் புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் இது போன்ற பல்வேறு இடங்கள்ல முக்கியமான சாலைகள் எல்லாம் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது.